குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னை பயமுறுத்துவதற்காக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் அதனை உனக்கு எச்சரிக்கையாக இப்பொழுது முன்கூட்டியே தந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் அப்பன் இருக்கும் பொழுது என் குழந்தை வாழ்க்கையில் எப்பொழுதும் பயம் தேவையில்லை. உனக்கு துரோகம் செய்ய ஒருவருக்கு இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு தண்டனை கிடைத்திருக்கின்றது. ஒருவேளை இன்று இந்த அப்பன் என் வாக்கினை தவிர்த்து விட்டு செல்வாயானால் அந்த தண்டனை உனக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்பதனை அப்பன் சொல்கின்றேன். அது எப்படி அப்பா? துரோகம் செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை உன் வார்த்தைகளை நான் கேட்கவில்லை என்றால் எனக்கு கிடைக்கும் என்றுதான் என் குழந்தை கேட்கின்றாய். என் பிள்ளையே, முழுமையாக அப்பன் வாக்கினை கேட்டு என்னவென்று தெரிந்து கொள். ஏனென்றால் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அதிக முக்கியம், கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் எப்பொழுதும் விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு இதுதான் வாழ்க்கையில் நடக்கிறது என்று ஒரு புரிதல் கிடைத்துவிடும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும். இந்த நேரம் உனக்கு துரோகத்தை செய்தவர்களை நீ மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கின்றாய். ஏனென்றால் துரோகத்தை செய்து பல நாட்கள் ஆயிற்று அல்லவா என் பிள்ளையே? ஒருவன் இன்னொருவனுக்கு துரோகத்தை செய்கிறான் என்றால் சரி, அவனோடு உடன் இருந்தாலே அவனுக்குரிய பாவம் உனக்கு வந்து சேரும் என்றால் அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்து நமக்கு என்னவென்று நாம் ஒதுங்கி நிற்கின்றிருக்கின்றோம். அவர்கள் செய்வது தவறு என்று புரிந்த பிறகு இதை நாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டு விலகத்தான் நிற்கின்றோம். அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து என் குழந்தை, நீ எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை பெற்றிருக்க தயாராக இருக்க வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ உணர தொடங்குகின்ற இந்த நேரம் அப்பன் சொல்கின்ற விஷயம் செவி கொடுத்து கேள் என் பிள்ளையே. எதனால் அப்பன் உன்னிடத்தில் செவி கொடுத்து கேள், செவி கொடுத்து கேள் என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன்? உன் கவனங்கள் எல்லாம் திசை திரும்பி நிற்கும் பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகளை உனக்கு நிச்சயமாக புரிவதில்லை. உன் கவனங்கள் எல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? உன்னுடைய கவனங்கள் எல்லாம் எங்கேயோ சென்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகுது வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு நீ வரும்பொழுது உன்னுடைய ஒட்டுமொத்த கவனமும் தெய்வத்தின் மீது இருக்கட்டும். இறை நம்பிக்கை மீது எப்பொழுதும் நீ முழுமையாக உன்னை ஈடுபடுத்தியே இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் அத்தனையும் நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. நான் நடத்துகின்ற மாற்றங்கள், நான் ஏற்படுத்துகின்ற மற்ற விஷயங்கள், ஏற்படுகின்ற திருப்பங்கள் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். எந்த நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு இனி நடக்கும் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் போதும். வேறு எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது, இருக்காது.
வேறு எந்த துன்பத்தையும் நீ நினைத்து கவலைப்படாதே, காயப்படுத்தாதே என்பதை புரிந்துகொள். ஒரு துரோகம் அரங்கேறி இருக்கிறது என்றால் அந்த துரோகத்தில் உன் வாழ்க்கை நீ இழந்தது இருக்கின்றாய். நெருக்கமானவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் அதிகமான அன்பை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் எல்லாம் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது எல்லாம் என் குழந்தை இதையெல்லாம் தவிர்த்து நீ உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டும், என்ன பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். அதோடு உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும். துரோகத்தை செய்தவர்களோடு மீண்டும் மீண்டும் உன்னுடைய பழக்கத்தை நீ தொடர்கிறாய் என்றால் அந்த இடம் அப்பன் வந்து நிற்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை அல்லவா? இந்த துரோகத்திற்கு கொடுக்கின்ற தண்டனை உனக்கு நான் கொடுக்காமல் அல்ல. எப்பொழுதுமே ஒருவருக்கு துரோகம் நடக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக இவர்களின் வேறு யாருக்கும் இந்த துரோகத்தை செய்ய மாட்டார்கள் என்பதில் உத்திரவாதம் கிடைக்கும். எந்த நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பார்கள் என்பதை என் பிள்ளை எதற்காக என் குழந்தை வருத்தப்பட்டு இப்பொழுது கொண்டிருக்கிறாய்? எந்த நிலைக்காக இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ சரியாக புரிந்து நடந்து கொண்டாயானால் உன்னை தேடி வந்து நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும். இனிமேலும் எதை பற்றியும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்தெந்த நிலை கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. துரோகத்தை கண்டு துவண்டு போகாதே. எதிர்த்து நில். நிச்சயமாக தவறுகளை தாண்டி கேட்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது அவர் செய்வர் எல்லாம் சரி என்பது போல நீயும் அவர்களோடு இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த துரோகம் எல்லாம் எதுவும் இல்லாததாக மாறிவிடும். உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லாததாக இந்த வாழ்க்கையில் மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த அப்பன் உன்னிடம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். இதை என்ன பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன இழிச்ச வாயா என்று என் குழந்தை நீ கேட்கலாம். உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. துரோகத்தை செய்தவனுடைய இருந்தே என்றென்றும் நான் இந்த அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கிறேன். அதோடு துரோகத்தை உனக்கு செய்தவனாக இருக்கும் பட்சத்தில் காரணம் கொண்டும் இவர்களோடு நீ நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே என்றுதான் இந்த அப்பன் மேலும் மேலும் முன்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவது இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருந்து உணர்த்துவது என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அது ஒவ்வொன்றும் நாளும் உன்னை சரியாக வந்து சேரும் அல்லவா? இவர்களோடு உனக்கு இருக்கின்ற நெருக்கத்தினால் உன்னை வந்து சேரக்கூடிய விஷயங்கள் கூட சேராமல் போய்விடும். தெய்வத்திற்கே உன் மீது வெறுப்பு வந்துவிடும். இந்த பிள்ளை நம்மிடத்தில் தானே கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னது இப்பொழுது நம் முன்னாடி இந்த துரோகம் செய்வதோடு உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லி தெய்வத்திற்கே உன் மீது வெறுப்பு வந்துவிடும். அதனால் நீ எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை உன்னை சுற்றி நடக்கின்ற பொழுது இந்த விஷயங்களுக்குள் நீ எப்பொழுதும் சிக்கிக்கொள்ளாமல் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நீ தைரியமாக இருந்துவிட்டால் அதுவே போதும். என் குழந்தையே, நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்று சொல்கின்ற நம் இந்த வாழ்க்கையில் நமக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றோம் அல்லவா? இதனால்தான் எல்லாம் நீ உணர வேண்டும். இதனால் எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக
இறைவன் என்ற ஒருவன் இருந்து நம்மை பாதுகாக்கிறான். நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து என் பிள்ளை ஒருபொழுதும் வாழ்க்கையில் இந்த தவறுகளை செய்ய துணிய மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுதியாக துன்பங்களை கொடுக்கும் என்பதை நன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். துரோகத்தோடு மீண்டும் இணைவது, துரோகம் செய்தவர்களோடு உடன் இருப்பது நம் வாழ்க்கையில் நமக்கு நம் வருங்காலம் சந்ததியினருக்கு எத்தனையோ பெரிய துன்பங்களை கொடுக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதனால் யாரும் இந்த தவறுகளை வாழ்க்கையில் செய்ய துணிய மாட்டார்கள். என் குழந்தையே, நீயும் இதனை புரிந்து கொண்டு அப்பன் சொன்னது போல எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து கவனமாக இருந்து கொண்டிரு. அது உன்னை நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக மனநிலைக்கு மிகுந்த சரியான சந்தோஷத்திற்கு பாதைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, எப்பொழுதும் கண்ணீர் துளிகளோடு இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற நமக்கு அப்பன் தைரியத்தை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது மனப்பதற்றத்தை அடைய நமக்கு அப்பன் மனவலியை கொடுத்திருக்கிறான். இதற்கு மேல் என்ன வேண்டும், இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய். அத்தனையும் மறந்து அத்தனையும் கடந்து இந்த வாழ்க்கையில் தருவதை எல்லாம் உனக்கானதை என்பதை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழத் தொடங்கு. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுத்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். முன்னிலிருந்து உனக்குள் ஒட்டுமொத்த நம்பிக்கை நிறைவாக கொடுத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் தலைகீழாக புரட்டி போடுகின்றது. நான் இருந்து உனக்கு கை நீட்டி கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக மாறிவிடுகின்றது. எல்லாவற்றையும் கடந்து நீ என்னவென்று இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றும் துடிக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ நிறைவாக உணர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த விஷயம் எல்லாம் உனக்கு மன உறுதியோடு கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிட முடியும். எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னால் முடிந்த அளவிற்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை இதுவரையிலும் கொடுத்த துன்பங்களில் இருந்து மீட்டெடுத்து இந்த துரோகத்தில் உன்னை வாழ்க்கை காப்பாற்றி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உன்னுடைய மனதை மட்டும் நீ தவற விட்டு விடாதே என்றுதான் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். ஒரு முறைதான் ஒரு முறை விஷயத்தை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் அதை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்திருக்கிறாய் என்றால் உன் பக்கம் அது தவறு குறித்து நீதான் தவறு என்று அது சொல்லத் தொடங்கி விடுகிறது. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் அத்தனையும் நீ நிச்சயமாக நிறைவாக சரியானபடி அழைத்து செல்லும் பொழுதுதான் உனக்கான அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதிலிருந்து என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதை, நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னால் சரிவர தெரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு இருந்து விட்டால் என்றென்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமாக வாழ்க்கை உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கு அடித்தளமாக இருக்கும். உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். அதே நேரத்தில் தெரிந்த ஒரு தவறை நீ செய்யாமல் நிச்சயமாக அந்த தவறு உன்னுடைய வாழ்க்கை உன்னை அப்பனிடத்தில் இருந்து பிரித்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எந்த துன்பத்தையும் நீ மீண்டு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்வாய் என்பதை
நீ புரிந்து கொள்ள வேண்டும். தவறை தாண்டி நீ சந்தோஷமான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் காண்பாய் என்பதை நீ மறந்துவிடாதே. இனி அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் அப்பன் நாசிகளோடு உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.